சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்துள்ளது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய 2 முக்கியமான மாற்றங்கள். அதாவது, பொது விநியோக திட்டத்தில் வெளிப்படை தன்மையை அதிகரிக்க உணவு பொருள் வழங்கல் துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் குறிப்பாக பொதுமக்களுக்கு கொடுக்கப்படும் ரேஷன் பொருட்களின் அளவை உறுதி செய்வதற்கும் அவர்கள் என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கிறார்கள் என்பதற்கு கொடுக்கப்படும் பில்லிலும் 2 மாற்றங்களை அரசு கொண்டு வந்துள்ளது. அந்த வகையில் பொது விநியோக திட்ட சேவைகளை துரிதமாகவும் துல்லியமாகவும் வழங்கும் பொருட்டு நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்களுக்கு அச்சடிக்கப்பட ரசீது வழங்கும் வசதி கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் ஒருங்கிணைக்கப்பட்ட விரல் ரேகை சரிபார்ப்பு வசதி மற்றும் அதற்கு கண் கருவிழி சரிபார்ப்பு வசதி உள்ளிட்ட கூடுதல் நவீன வசதிகளுடன் கூடிய 27,000 விற்பனை முனை இயந்திரங்கள் ரேஷன் கடைகளுக்கு புதிதாக வழங்கப்பட்டுள்ளது. இதனால் குடும்ப அட்டைதாரர்கள் தாங்கள் பெற்றுக்கொள்ளும் அத்தியாவசிய பொருட்களின் விவரங்களை சரிபார்க்கும் வகையில் நியாய விலை கடையில் உடனுக்குடன் ரசீதும் மற்றும் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தியும் அனுப்பப்பட்டு வருகிறது. பொது விநியோக திட்ட சேவைகளை முழு கணினிமயமாக்கப்பட்டுள்ளது. இதனால் உணவுப் பொருள் வழங்கல் துறையானது இத்தகைய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்கள் மற்றும் நிதியோ விநியோகத்தின் மீது நம்பகத்தன்மை பொறுத்தவரை உறுதிப்படுத்தும் பொருட்டு இதற்கு அரசின் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதையும் மீறி ஏதேனும் குறைபாடுகள் இருப்பின் மக்கள் உணவுப் பொருள் வழங்கல் துறையிடம் புகார் தெரிவிக்கலாம். மாதம் ஒருமுறை நடக்கும் பொது விநியோக திட்டத்தின் குறைதீர் முகாமில் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளையும் புகார்களையும் தெரிவிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற செய்திகளை உங்களுக்கு ரெகுலராக உங்களுக்கு போடுவோம். அது மட்டும் இல்லாமல் ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்துள்ளது. அதாவது, மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்கான தற்போதைய வயது வரம்பை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து கொண்டே வருகிறது. அந்த வகையில் மத்திய அரசு இது குறித்து இன்னும் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தவில்லை. ஆகையால் விரைவில் இதில் ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும் என கூறப்படுகிறது. குறிப்பாக 8வது ஓய்வூதிய குழுவில் இந்த விஷயத்தில் மத்திய அரசானது ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கிடைக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. ஓய்வூதியதாரர்களுக்கு தற்போது கூடுதல் ஓய்வூதியமானது கிடைப்பதற்கான வயது வரம்பு என்ன, ஊழியர் சங்கங்கள் கோரும் வயது வரம்பு என்ன, இதனால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும், இது குறித்து இந்த பதிவில் முழுமையாக பார்ப்போம். முன்னதாக ஓய்வூதியதாரர்களின் குறைகள் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு கூடுதல் ஓய்வூதியத்திற்கான வயது வரம்பை குறைக்க வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டது. அதன்படி ஊழியர் சங்கங்களும் இந்த மாற்றத்தை கோரி வருகிறது. தற்போது வழங்கப்படும் கூடுதல் ஓய்வூதியமானது வரம்பு பின்வருமாறு நீங்கள் பார்ப்பீர்கள். அதாவது, 80 வயதில் 20% கூடுதல் ஓய்வூதியமும், 85 வயதில் 30% கூடுதல் ஓய்வூதியமும், 90 வயதில் 40% கூடுதல் ஓய்வூதியமும், 95 வயதில் 50% கூடுதல் ஓய்வூதியமும், 100 வயதில் 100% கூடுதல் ஓய்வூதியமும் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நாடாளுமன்ற குழு 65 வயதுக்கு பிறகு கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்க தொடங்க வேண்டும் என்று
பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அதன்படி 65 வயதில் 5% கூடுதல் ஓய்வூதியமும், 70 வயதில் 10% கூடுதல் ஓய்வூதியமும், 75 வயதில் 15% கூடுதல் ஓய்வூதியமும், 80 வயதில் 20% கூடுதல் ஓய்வூதியமும் பெற்றுக்கொள்ளலாம். அதன் பின் ஏற்கனவே உள்ள விகிதங்கள் தொடரும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இவற்றில் 65 வயதுக்கு பிறகு ஓய்வூதியதாரர்களின் தேவை அதிகரிக்கும் என்றும், அந்த வயதில் கூட நிதி உதவியாக கூடுதல் ஓய்வூதியத்தை அளிப்பது உதவியாக இருக்கும் என்றும் நாடாளுமன்ற குழு தெரிவித்துள்ளது. தேவை அதிகமாக உள்ள வயதில் வழங்கலாம். அதற்கு 15 ஆண்டுகள் கழித்து கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்குவது சரியல்ல என்றும் கூறப்பட்டுள்ளது. எனவே 8வது ஊதிய குழுவில் ஓய்வூதியதாரர்களுக்கான வந்துள்ள முக்கிய பரிந்துரைகளில் கூடுதல் ஓய்வூதியமானது குறித்த பரிந்துரையும் அடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்தான முடிவுகள் எடுக்கப்படலாம் எனவும், அது ஓய்வூதியதாரர்களுக்கு பெரிய நிவாரணமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் வழக்கமாக கூடுதல் ஓய்வூதியம் வங்கிகள் மற்றும் ஓய்வூதிய நிதியாக நிறுவனங்கள் மூலம் தானாகவே வழங்கப்படுகிறது. ஆகையால் அரசாங்கம் இதற்கான ஏற்பாடுகளை முழுமையாக கவனித்து ஓய்வூதியம் சரியான நேரத்தில் அளிக்கப்படுவதை உறுதி செய்கிறது. இதில் தாமதங்கள் அல்லது இடையூறுகளை தவிர்க்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அவ்வப்போது அறிவுறுத்தல்களை வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. பொறுப்பு துறப்பு பொறுத்தவரை இந்த செய்தி தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே எழுதப்பட்டுள்ளது. சமீபத்திய மற்றும் துல்லியமான தகவல்களுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரப்பூர்வ தளங்களை பார்வையிட பரிந்துரைக்கப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும்.